மாணவிகளே, அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய தொடர்ச்சி. சரியா? சுட்டகராதியின் வகைகள் பார்த்தோம். பக்க சுட்டகராதி, அட்டை சுட்டகராதி, புலனாகும் சுட்டகராதி பார்த்தோம். பக்க சுட்டகராதி அதனுடைய வகைகள் நன்மைகளை பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். செகண்ட் ரோமன் லெட்டர் அட்டை சுட்டகராதி. இந்த அட்டைன்னு சொல்லும்போது என்ன சொன்னால் சம அளவு கொண்ட இப்போ ஒருவேளை காலேஜில் உன்னுடைய அக்காமார் படிச்சிருந்தா தெரியும். காலேஜ் லைப்ரரியில் உனக்கு குட்டி குட்டி அட்டையாக 3 அட்டைகள் கொடுத்துருப்பாங்க. லைப்ரரி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் பொது லைப்ரரிக்கு நீ உறுப்பினராக இருந்தால் பாரு, லைப்ரரி கார்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து நம்ம பகுதியில் ஏன் லைப்ரரி வச்சுருக்காங்க, அந்த லைப்ரரியில் நீ போய் பார்த்தனாலும் உனக்கு லைப்ரரி கார்டு கொடுப்பாங்க. அந்த லைப்ரரி கார்டு எல்லாம் சம அளவு இருக்கும். 4 புறமும் ஒரு போல், அதாவது எத்தனைனா நீள ஆகலாம். இப்போ ஆக்சுவலாக முன்னாலெல்லாம் உனக்கு கொடுத்துருப்பாங்க 2.7 பாயிண்ட் இன்ட்டு 1.5 அப்படிங்கிறதுல சம அளவில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அட்டைகள் தயாரிச்சிருப்பாங்க. இந்த சம அளவு அட்டைகளில் உன்னை குறித்து இப்போ இந்த அட்டையில் உனக்கு என்ன இருக்குன்னா, வாடிக்கையாளருடைய பெயர். இப்போ சப்போஸ் நீ காலேஜில் படிக்கிறேன்னு சொன்னால் உன்னுடைய நேம் அகிலா செகண்டு பிகாம் பிரியா சட்டகர் காலேஜ் இந்த இதுதான் இருக்கும். உனக்குன்னு ஒரு நம்பரும் என்ன செய்யப்பட்டிருக்கணும், கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ சம அளவுடைய சிறிய அட்டைகளாக இருக்கும். இந்த அட்டைகளில் பூர்த்தி செய்வதற்காக உன்னுடைய பெயர், உனக்குடைய கோப்பு எண்கள், அதுக்கப்புறம் உன்னை கொடுத்த சின்ன சின்ன விவரங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா இருக்கும். இந்த விவரங்கள் அடங்கியதை நிரப்பி வச்சுருப்பாங்க. இந்த அட்டையை தான் நம்ம சொற்களின் அடிப்படையிலோ அல்லது வரிசைகளின் அடிப்படையிலையோ அவங்க என்ன செய்யணும்னா, இது வந்து சும்மா அப்படி ஃபைலிலலாம் பண்ண முடியாது இல்லையா? அப்போ என்ன செய்வாங்கன்னா, பெட்டி அல்லது மேஜையில் இந்த ட்ராயர்ஸில் அடுக்கி வைப்பாங்க. இப்போ ஒரு சப்போஸ் ஒரு சாக் பீஸ் பாக்ஸ் மாதிரி குட்டி இதை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் அந்த அட்டைகளை அடுக்க முடியும். இன்னும் நிறைய பார்த்தேன்னு சொன்னால் நம்மளுடைய இந்த இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் கலெக்ஷனுக்கு வருவாங்க இல்லை. இப்போ சப்போஸ் கேபிள் ஆப்ரேட்டர்ஸு, அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் சம அளவில் அட்டைகள் தயாரித்து அதை குறித்து வச்சுருப்பாங்க. அவங்க எங்களுக்குன்னு ஒரு என்ன சொன்னால் பாதுகாக்கிறதுக்காக அவற்றை பயன்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடுன்னு சொல்லலாம். இன்னும் பார்த்தேன்னு சொன்னால் நீ மாதந்தோறும் என்ன செய்யலாம், இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் எடுக்கும்போது அவங்களும் இந்த அட்டை கார்டுகளை நம்ம என்ன செய்யலாம்னா பயன்படுத்தலாம். அப்போ இந்த அட்டை பயன்படுத்தும் பொழுது அட்டைகளை பர்டிகுலராக ஒரு இப்போ சப்போஸ் பார்த்தேன்னு சொன்னால் பாளையங்கோட்டையில் ராஜேந்திர நகரில் உள்ள ஒரு கஸ்டமரோட அட்டை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஏற்ற முறையில் அதனுடைய ட்ராயர்ஸ்லேயோ அல்லது அதற்காக வைக்கப்பட்ட பெட்டிலையோ வச்சு அதை குறித்த சுட்டகராதி என்ன செஞ்சுருக்கலாம், தயாரித்து வைத்துக்கொள்ள முடியும். சம அளவுள்ள அட்டையாக இருக்கும். இதை வந்து பூர்த்தி செய்வதற்காக இடம்பெற்றிருக்கும். வாடிக்கையாளருடைய பெயர், அவங்களுக்கான எண்கள், அவங்கள குறித்த சொற்களின் அடிப்படையில் அல்லது வரிசையின் அடிப்படையில் அதை வச்சுருக்கலாம். பெட்டிகள் அல்லது மேஜையில் வச்சு நம்ம என்ன செய்வாங்கன்னா பாதுகாத்து வச்சுருப்பாங்க. பொதுவாக நம்ம ஒரு முனையிலேருந்து மறுமுனைக்கு செலுத்தப்பட்ட அட்டைகளை வந்து என்ன செய்யணும், தாங்கிய வண்ணம், அதாவது ஸ்டிக்கான் பண்ணி இருக்கணும். கீழே நடுவில் இப்போ சப்போஸ் பாரு அடிக்கிச்சிட்டே இருப்போம், இடையில ஒன்று சரிஞ்சிருந்தேன்னா இடையில ஒரு கார்டு போயிட்டேன்னா அந்த கார்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கஷ்டம் இல்லையா? எனவே நம்ம வந்து அந்த ட்ராயிங்ஸில் வந்து சொற்களின் வரிசைப்படி பிரிக்கப்பட்டு துணை அட்டைகளை வச்சுட்டு நம்ம அதை அடுக்கும் பொழுது ஸ்டிக்கன் பண்ணி, அதாவது ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம சரியான முறையில் அடுக்கணும். இதுதான் அட்டை சுட்டகராதி என அழைக்கலாம். அடுத்து பாருங்க, இந்த அட்டை சுட்டகராதிக்கு உனக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்களா, எப்படி அடிக்க வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்ட்டு. சரி, அடுத்து இந்த அட்டை சுட்டகராதி பயன்படுத்துவதற்கான காரணங்கள் என்ன? ஒரு 6 காரணம் கொடுத்துருக்கோம் பாரு. அட்டை சுட்டகராதியை பயன்படுத்துவதற்கான காரணங்கள். ஃபஸ்ட்டில் பாருமா, அட்டை சுட்டகராதியை நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், லைப்ரரியில் தான் இந்த கார்டை பயன்படுத்துவாங்கன்னு இல்லையா? இதில் வந்து புத்தகங்களின் விவரங்களும் நமக்கு இருக்கும். நம்ம என்ன புத்தகங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா? அவங்க போய் இப்போ உனக்கு தனியாக கார்டு தந்தால் தான் நீ என்ட்ரு ஆக முடியும், அதில் எடுக்க முடியும், அதுக்கு தக்க என்ட்ரி போடுவாங்க. சரியா? ஆனால் அந்த லைப்ரரியிலையே உன்னுடைய கஸ்டமர்ஸ் நம்ம எத்தனை பேர், 1000 பேர் போவோம் ஒரு நம்ம பகுதியில், இவங்களை குறித்த நமக்கு என்ன செய்யணும்னா லைப்ரரியில் வைக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் லைப்ரரியில் என்னென்ன புக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கார்டுகளில் நம்ம அவங்க என்ன செய்யலாம்னா ஒவ்வொரு செல்ஃபில் என்னென்ன புக்ஸ் அடிக்கிறோன்னு சொல்லிட்டு லைப்ரரியில் இந்த கார்ட்ஸை தான் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். நூல் நிலையத்தில் உள்ள புத்தகங்கள் விவரங்களை அவங்க வச்சுருப்பாங்க. அடுத்தல பேங்கில் பார்த்தேன்னு சொன்னாலும் வாடிக்கையாளருடைய விவரங்கள் வச்சுருக்காங்க. நூல் நிலையத்தில் என்ன செய்கிறாங்க, புக்கை பிச்சு வைக்கலாம்.
பேங்க்கில் வாடிக்கையாளரை பெற்று வைக்கலாம். இன்னும் வாடிக்கையாளருடைய முகவரி மற்றும் என்ன சொன்னால் பல விவரங்களை அது பெற்றிருக்கிறோம். இன்னும் வங்கி மட்டும் இல்லை, காப்பீட்டு கழகங்கள், பெரிய பெரிய நிறுவனங்களும் நமக்கு என்ன சொல்லணும்னு சொன்னால் இந்த அட்டை சுட்டகராதியை பின்பற்றலாம். காரணம், அதிக அளவு வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க. ஓகே. அடுத்து இந்த பொருட்களின் கணக்குகளை பராமரிக்கிறதுக்காக சரக்கு பொருட்கள் என்ன பொருட்கள்னு சொல்லும்போது ஒரு நிறுவனம் உற்பத்தியில் பல்வேறு விதமான உற்பத்தி பண்ணுறாங்க. என்னென்ன பொருட்கள் உற்பத்தி பண்ணுது அல்லது சேல்ஸில் இருப்பாங்க, என்னென்ன பொருட்கள் சேல்ஸ்க்காக வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு இந்த அட்டைக்கமுடைய முறையை பின்பற்றி நான் அதை சொன்னேன். இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் பொருட்கள் வாங்கும்போது இந்த கார்டு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அடுத்து பணியாளர்களுடைய வரலாறு, எத்தனை பணியாளர்கள் இருக்கிறாங்க, இன்றைக்கி வேலை லீவாக வருவாங்களான்னு சொல்லிட்டு அவங்கள குறித்த கார்டு. இன்னும் அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் அதுவும் போய் கொடுத்துட்டாங்க பாரு. தவணை முறையில் நம்ம விற்பனை செய்யும்போது இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் செய்யும் பொழுதும் நமக்கு என்ன அவசியம்னு சொன்னால் அட்டை சுட்டகராதியை பயன்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டில் லைப்ரரியில் புத்தகத்தை வைக்க, பேங்கில் வாடிக்கையாளரை வைக்க, பேங்க் மட்டும் இல்லை காப்பீட்டு கழகம், வர்த்தக நிறுவனங்கள்லாம் வாடிக்கையாளருடைய முகவரியை வைக்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், அட்டை சுட்டகராதியை பயன்படுத்துகிறோம். பொருட்கள் சரக்கு பொருட்களுடைய கணக்கை பராமரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் வேலையாட்களுடைய வரலாற்றை பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் தவணை முறையில் நமக்கு விற்பனையின் பதிவேடுகளை நம்ம வைக்கிறதுக்காக செய்கிறோம். மாணவிகளே, அடுத்து பாரு, அட்டை சுட்டகராதியின் நன்மைகள். அட்டை சுட்டகராதியின் நன்மைகள் சொல்லி பார்க்குறோம். இந்த அட்டை சுட்டகராதியின் நன்மைகள் உனக்கு 6 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அட்டை சுட்டகராதியின் நன்மைகள் 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே போல் தீமைகளும் உனக்கு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அட்டை சுட்டகராதியின் நன்மைகள் ஃபஸ்ட்டில் இதில் ஒவ்வொரு வியாபார நிகழ்வின் அடிப்படை வாடிக்கையாளருடைய பெயர், தொலைபேசின்னு இருக்காங்க. முழுமையான பட்டியல், வாடிக்கையாளரை குறித்த முழுமையான பட்டியலை கொண்டதுன்னு சொல்லிடலாம். முழுமையான பட்டியல். ஃபஸ்ட் ஒன், வாடிக்கையாளரை குறித்த முழுமையான விவரங்கள் இருக்கும். பெயர், அவங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸ் புரியுதா இருக்கிறனால, தொலைபேசி எண்களோடு இருக்கிறனால இது ஒரு முழுமையான பட்டியலாக உள்ளது. அடுத்தல 2வது பாயிண்டில் நீ என்ன சொன்னால், பொதுவாக நம்மளுடைய விவரங்களுக்கு அடிப்படை என்ன சொன்னால் கோடிடப்பட்டிருக்கும். இப்போ பாரு, ஃபஸ்ட்டில் நேம் அப்படின்னு எழுதி கேப்ஸில் எழுதி அண்டர்லைன் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பர், மெயின் நம்பர் என்ன மெயினாக வைக்கணுமோ அதுக்கு நமக்கு என்ன சொல்லலாம், முக்கியமிட்டு காட்டி கோடிடப்பட்டு காட்டப்படுகின்றன. ஃபஸ்ட்டில் எல்லா விவரங்களும் வந்துடுது அட்டையிலேயே. பேர், ஃபோன் நம்பர் வர வந்துடும் இல்லையா, நேம் அண்ட் அட்ரஸ் வித் ஃபோன் நம்பர் அப்படின்னு நான் வச்சுக்கேன். ஸோ முழுமையான பட்டியல். அடுத்து 2வது பார்த்தேன்னு சொன்னால், என்ன இப்போ ஃபோன் நம்பர் முக்கியம் அல்லது கஸ்டமருடைய நேம் முக்கியம், இந்த 2 தான் அவசியம் இல்லையா. இந்த இடத்துல முக்கியமான தகவலுக்கு அது அடியில் கோடிடப்பட்டு காட்டிடுவாங்க. அடுத்து 3வது பாயிண்டில் பார்த்தேன்னு சொன்னால், நம்மளுடைய தேவைகளுக்கேற்ப விவரங்கள் எப்பவும் தயார் நிலையில் இருக்கும். அதாவது வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கூட தெரிஞ்சிடலாம். இப்போ நம்மகிட்ட எத்தனை கார்டு இருக்கோ அத்தனை கஸ்டமர் நம்மகிட்ட இருக்கிறாங்கிறத நம்ம எளிதில் தெரிந்து கொள்ள முடியும். அதில் என்ன சொல்லலாம், மெயினாக வாடிக்கையாளரின் எண்ணிக்கைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து 4வது பாயிண்டில் பார்த்தோன்னா நெகிழ்வுத்தன்மை இருக்கும். ஏன்னு சொன்னால், நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா அடுத்த கஸ்டமர் வரும்போது நம்மளுடைய விருப்பப்படி அவற்றை என்ன சொல்லலாம், அடுக்கி வச்சுக்கலாம். அதாவது எந்த வரிசையிலனாலும் அவற்றை மீண்டும் நம்ம அடுக்கி என்ன சொன்னால் சீரமைக்க கொள்ள முடியும். அதாவது என்ன சொன்னால் மறுபடியும் ஒழுங்குபடுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் என்ன செய்யலாம், சீரமைக்கலாம் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து 5வது பாயிண்டில் இதில் சுட்டகராதி உயிருள்ளதுன்னு கொடுத்துருக்கோம். ஏன் சுட்டகராதி உயிருள்ளதுன்னா, தேவையில்லாத மற்றும் காலாவதியான அட்டைகள் உடனுக்குடன் என்ன செய்யணும், அகற்றப்பட்டுருவாங்க. அதாவது அது அட்டைகளை கொண்ட அலமாரிக்கு மாற்றப்படுறது தேவையில்லாதெல்லாம் அடுத்த செல்ஃபுக்கும் என்ன செஞ்சிடலாம், மாற்றிடலாம். அடுத்த 6வது பாயிண்ட்டு, அட்டை சுட்டகராதி பல நபர்கள் ஒரே நேரத்தில் பயன்படுத்தலாம். பல நபர்கள் ஒரே நேரத்துலையும் பயன்படுத்தலாம். நம்பர், ஃபோன் நம்பர்லாம் டக்குன்னு பார்த்துட்டு போகலாம். அட்டை சுட்டகராதி நன்மைகள் 6. நேம் அண்ட் அட்ரஸ் வித் ஃபோன் நம்பரோடு இருக்கிறான்னு அது ஒரு முழுமையான பட்டியல். அதுக்கிறவு நமக்கு முக்கியமான தகவல், நேமும் ஃபோன் நம்பரும் அவசியமாக எது நமக்கு அவசியமாக தேவையோ அந்த முக்கியமானதை என்ன சொன்னால் அடியில் கோடு போட்டு நம்ம காட்டி அதை வேறுபடுத்தி காட்டிக்கிட முடியும். 3வது பாயிண்டில் வாடிக்கையாளர் எண்ணிக்கையை நம்ம உடனே பார்த்தோன்னே தெரிஞ்சு கொள்ள முடியும். தேவைகளுக்கு ஏற்ப விவரங்கள் அத்தனையும் தயாராக இருக்கும். 4வது பாயிண்டில் நெகிழ்வுத்தன்மை இருக்கிறனால நம்முடைய விருப்பப்படி அட்டைகளை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். அதுக்கப்புறம் அந்த
அடுக்கும் பொழுது அவற்றை மேலும் மேலும் எந்தெந்த வரிசையில் என்ன முறையில் அடுக்கணும், எண் வரிசை, அகர வரிசையா, நிலப்பரப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவ்வப்பொழுது நம்ம என்ன செய்யலாம், சீரமைத்து கொள்ளலாம். 5வது பாயிண்ட் சுட்டகராதி உயிருள்ளது. காரணம் என்னன்னு சொன்னால், காலாவதியான தேவையற்ற தகவலாம் உடனுக்குடன் அடுத்த செல்ஃபுக்கு மாற்றி விட்ருவாங்க. இப்போ ஒரு கஸ்டமர் அவங்களுடைய அக்கௌண்ட் முடிஞ்சிட்டு அல்லது லைப்ரரியில் ஒருத்தவங்க இப்போ வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள ரிமூவ் பண்ணி தேவையில்லாத வேறு ஒரு செல்ஃபுக்கு மாற்றி விட்டுறாங்க. எனவே ஒரே நேரத்தில் பல நபர்கள் என்ன செய்யலாம்னா அட்டை சுட்டகராதி பயன்படுத்தலாம். மாணவிகளே, அடுத்ததாக அட்டை சுட்டகராதியின் குறைபாடுகள். அட்டை சுட்டகராதியின் குறைபாடுகள். இந்த அட்டை சுட்டகராதியின் குறைபாடுகளும் உனக்கும் 6 ஹெட்டிங்காக கொடுத்துருப்பாங்க. பாரு, ஃபஸ்ட்டில் தொலைந்து போகும் வாய்ப்பு. ஒன்று எடுத்துகிட்டு அதில் வைக்கலைன்னு சொன்னால் அந்த அட்டை தொலைஞ்சிரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் யாருக்காலும் கொடுத்துருக்காங்க, கஸ்டமரை பற்றி ஃபோன் பண்ணுறதுக்குன்னு எடுத்திருப்பாங்க, அட்டையை மறந்து எங்கேயோ தவற விட்டுறலாம் இல்லையா. எனவே தொலைந்து போகும் வாய்ப்பு. அடுத்து தேவையான விவரங்களும் நமக்கு பெற முடியாது. காரணம் அவங்களோட நேமு, அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோன் நம்பர் மட்டும் தான் இருக்கும். அவங்க எந்த அளவு சரக்கு வாங்கியிருக்காங்க, என்ன ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, இன்னும் எவ்வளோ பேமெண்ட் இருக்குது, எவ்வளோ கொடுக்கலங்கிற தகவலை கணக்கேடுகளை பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிட முடியுமே ஒழிய இந்த அட்டைகளை பார்த்து நம்மளால் நினைச்ச முடியாது, தெரிந்து கொள்ள இயலாது. தேவையான விவரங்கள் பெறுவது கடினம். அடுத்து 3வது பாயிண்டில் பார்த்தேன்னு சொன்னால், இது ஒரே தடவையில் நமக்கு டக்குன்னு பார்க்க முடியாது. அதாவது உன்னுடைய புக்கில் கொடுத்துருப்பாங்க, குருட்டுத்தனமானன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னு கேட்டேன்னா, அட்டையை அப்படியே எல்லாருடைய பேரும் கிட்டத்தட்ட ஒன் போல் இருக்கும் இல்லையா. இப்போ முருகன் சொல்லிகிட்டே 3 பேர் இருக்கலாம், பாலன்னு சொல்லிட்டு 5 பேர் இருக்கலாம், இப்படி இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு எந்த முருகன் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். அல்லது அதில் ஒன்று கீழே சொல்லுவேன், எப்போ ஸ்லிப் ஆகி கீழே இருக்கும் பொழுது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம். எனவே ஒரே தடவையில் அது கட்டாயம் நம்ம கண்ணில் நினச்சி அது புலனாகாது. இதுதான் மெயினாக நினைவச்சிக்க, ஒரே தடவையில் கண்ணுக்கு புலனாகாது. 4வது, இது ஒரு விலை அதிகமான ஒரு சாதனம். ஏன்னு கேட்டோன்னா, பக்க சுட்டகராதியை விட இந்த அட்டை சுட்டகராதியை நமக்கு அட்டைக்கு இருக்கிற அதில் உள்ள மடிப்பட்டைகள் இந்த இதில் வைக்கிறதுக்கான ரேக்கு இதெல்லாம் நமக்கு அதிக அளவு செலவுகளை உண்டாக்கும். எனவே அட்டை சுட்டகராதியை காட்டிலும் நமக்கு இது விலை உயர்ந்ததுங்கிறத நினைவச்சிக்க. ஓகே, அதனுடைய பராமரிக்கிறதுக்கான செலவு அதிகம். அடுத்து 5வது பாயிண்டில் பார்த்தேன்னு சொன்னால், அட்டைகளை அடிக்கடி நம்ம திரும்ப திரும்ப கையாண்டுகிட்டே இருக்கனால அந்த அட்டை கிழிஞ்சு போகலாம், அதுக்கு அதனுடைய கலர்லாம் மங்கி கெட்டு போயிடலாம் இல்லையா. அப்போ நம்ம என்ன சொன்னால் திரும்ப திரும்ப, அதாவது என்ன சொன்னால் மீண்டும் மீண்டும் அட்டைகளை என்ன சொன்னால் சேஞ்ச் பண்ணணும். புரியுதா. மீண்டும் மீண்டும் கஸ்டமருடைய கார்டு பழசாயிட்டுன்னா நம்ம என்ன செய்யணும், புதுசாக மாற்றி அமைக்கணும். அடுத்தால 6வது பாயிண்டில் பார்த்தேன்னு சொன்னால், உனக்கு 6வது பாயிண்ட் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பாருமா, உன்னுடைய இதில் பொதுவாக நமக்கு அதாவது தவறுகளை நம்ம நினச்சோம்னா மறைக்கலாம். அதாவது பேரேட்லேருந்து அட்டையை மாற்றி வைக்கிறதுக்கோ, அதாவது இதுலேயும் நினச்சோன்னா மோசடி செய்கிறதுக்காகவோ தொலைந்து போகிறதுக்காகவும் நமக்கு வாய்ப்புகள் அதிகம். அட்டை சுட்டகராதியினுடைய தீமைகள் 5 படித்தோம். தொலைந்து போகும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஏன்னா பல நபர்கள் கையாளுறாங்க, தொலைந்து போக வாய்ப்பு உண்டு. அடுத்து 2வது தேவையான விவரங்கள் பெறுவது கடினம். காரணம் வாடிக்கையாளருடைய நேம் அண்ட் அட்ரஸ் வித் ஃபோன் நம்பர் தான் இருக்கும். அதனுடைய கணக்கு வழக்குகள்லாம் பார்க்கணும், கணக்கு ஏட்ட தான் நம்ம போய் பார்க்க வேண்டும். அடுத்து ஒரே தடவையில் நமக்கு நம்மளுடைய கார்டு டக்குன்னு புலனாகாது, தெரியாது. அடுத்து நம்ம 4வது பாயிண்டில் பார்த்தேன்னு சொன்னால், இதை பராமரிக்கக்கூடிய செலவு, அதுக்கப்புறம் அதுக்கான தனி நபர்களை அமர்த்தணும். எனவே இந்த சாதனங்கள் அதுக்கான விலை உயர்ந்தது. எதை காட்டிலும் அட்டைகளை தயாரித்து அதை இழுப்பறைகளை வைக்கிறத காட்டிலும் புத்தக சுட்டகராதி விலை குறைவு. எனவே இந்த அட்டை சுட்டகராதி விலை உயர்ந்ததுன்னு சொல்லிடலாம். 5வது பாயிண்டில் பொதுவாக நமக்கு அடிக்கடி நம்ம அதை கார்டுகளை யூஸ் பண்ணிகிட்டே இருக்க கார்டு பழமையானதாகவும் கிழிஞ்சு போகும். அப்போ மீண்டும் மீண்டும் நம்ம கஸ்டமர்ஸோட கார்டுகளை நம்ம புதிதாக மாற்றி அமைச்சிட்டே இருக்கணும். அடுத்தால என்ன சொன்னால், பேரேட்டில் உள்ள அட்டைகளை நம்ம மாற்றி வைக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் தவறு செய்வதற்காக அல்லது செய்து தவற்றை மறைக்கிறதுக்காக மோசடிகள்லையும் ஈடுபடலாம். சரியா. 6வது பாயிண்ட்டு என்ன சொன்னால், மோசடியில் என்ன சொல்லலாம் ஈடுபட வாய்ப்பு உண்டு. ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா தப்பை மறைக்கிறதுக்காக அல்லது கணக்குகளை மறைக்கிறதுக்காக, செய்த தவற்றை மறைக்கிறதுக்காக மோசடிகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மாணவிகளே, அட்டை சுட்டகராதி என்றால் என்ன, அட்டை சுட்டகராதி பயன்படுத்துறதுக்கு என்ன காரணங்கள், அட்டை சுட்டகராதி நன்மை மற்றும் தீமைகள் பற்றி முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரே ஒரு ஆடியோ போட்டேன்னு சொன்னால் உனக்கு 5வது லெசன் முடியும். ஓகே, என்னையோட முடிக்கிறோம் 5வது லெசன். மாணவிகளே, தயவுசெய்து புக் பேக் கொஸ்டின் படி. உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போகிறப்போ அதாவது நான் நடத்தும் போதே உனக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒழுங்காக ஆடியோ கேட்டுட்டு இருந்தேன்னா என்னென்ன கொஸ்டின் மனப்பாடம் பண்ணணுங்கிறது உனக்கு தெரியும். நல்ல முறையில் படிச்சுக்க. ஓகே.